ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. நம்மளோட கலாச்சாரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திக்கும் போது ஒரு மரியாதையினுடைய அடையாளமாக 2 கைகளையும் கூப்பி நம்ம வணக்கம் செய்வோம் இல்லையா? இப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தரக்கூடிய மரியாதைகளை வணக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வணக்கங்கள்ல 6 வகை இருக்காம். பொதுவாக மனிதர்கள் சந்திக்கும் போது நம்ம வணக்கம் செய்வோம். இதுவே நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா கடவுளை பார்த்து கையெடுத்து கும்பிடுறதோடு மட்டும் இல்லாமல் விழுந்தும் வணங்குவோம். இந்த வணக்கங்கள்லாம் 6 வகைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அஷ்டாங்கம், சாஷ்டாங்கம், பஞ்சாங்கம், அபிநந்தனம், நமஸ்காரம், சரணஸ்பர்ஷம், இப்படி 6 வகைகள் இருக்காம். இந்த 6 வகை வணக்கங்களில் முதல்ல இருக்கக்கூடிய 3 வகை தெய்வங்களுக்கு மட்டுமே உரித்தானவை. அது கோவில்களையும் வழிபாட்டு அறைகளையும் தெய்வங்களை வழிபடும் போது பின்பற்ற வேண்டிய வணக்க முறைகள். வணக்கங்கள்லாம் 6 வகை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அஷ்டாங்கனம், சாஷ்டாங்கம், பஞ்சாங்கம், அபிநந்தனம், நமஸ்காரம், சரணஸ்பர்ஷம் அப்படின்னு 6 வகை. இதில் முதல்ல 3 வகை தெய்வங்களுக்கு மட்டுமே உரித்தானவைன்னுட்டு. இந்த அஷ்டாங்கனம்னா என்ன அப்படின்னாக்கா, உடலினுடைய 8 அங்கங்கள், கால் விரல், மூட்டு, வயிறு, மார்பு, கைகள், தாடை, மூக்கு, நெற்றி, இந்த 8 உறுப்புகளும் தரையில் படும்படி முழுமையாக விழுந்து வணங்குறது. இது தெய்வங்களுக்கு மட்டுமே நம்ம செய்யக்கூடியது. அஷ்டாங்கனம்னு சொல்லப்படக்கூடிய 8 அங்க வணக்க முறை. இது ஆண்கள் தான் கடைபிடிப்பார்கள், ஆண்கள் தான் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சாஷ்டாங்கம். உடலினுடைய 6 அங்கங்கள், கால் விரல், மூட்டு, கைகள், கால், தாடை, மூக்கு, நெற்றி, இதெல்லாம் தரையில படும்படி முட்டி போட்டு விழுந்து வணங்குறது. இதுவும் தெய்வங்களுக்கு மட்டுமே நம்ம செய்யக்கூடியது. இந்த சாஷ்டாங்கம் அப்படிங்கிறது 6 அங்க வணக்க முறை. யோகாசனத்தில் சூரிய நமஸ்கார பயிற்சி அப்போ கடைபிடிப்பாங்க. நமக்கு வணக்கம் சொல்றதுங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. இந்த வணக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா 6 வகைகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதில் அஷ்டாங்கம், சாஷ்டாங்கம் பற்றி பேசியாச்சு. இப்போ பஞ்சாங்கம். உடலினுடைய 5 அங்கங்கள், கால் விரல், மூட்டுக்கால், மூட்டுக்கை, கைகள், நெற்றி, இதெல்லாம் தரையில் படுற மாதிரி முட்டி போட்டு விழுந்து வணங்குறது. இதையும் தெய்வங்களுக்கு மட்டும்தான் செய்வோம். இதை பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கம்னு சொல்லப்படக்கூடிய 5 அங்க வணக்க முறை பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. அடுத்ததாக அபிநந்தனம். இந்த அபிநந்தனம் அப்படின்னா என்னன்னா, 2 கைகளையும் கூப்பி நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தலையை சாய்த்து, பணிவாக தலையை சாய்த்து வணங்குறது அப்படிங்கிறது அபிநந்தம். இந்த வணக்கம் தெய்வங்கள் மனிதர்கள் 2 பேருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒன்று. வணக்கங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வணக்கங்கள்ல 6 வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அஷ்டாங்கம், சாஷ்டாங்கம், பஞ்சாங்கம், அபிநந்தனம் பற்றியெல்லாம் பேசியாச்சு. இப்போ நமஸ்காரம். 2 கைகளையும் கூப்பி தலைக்கு மேலே நெற்றிக்கு நேராக அல்லது நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சு வணங்குறது. 2 கைகளையும் ஒன்னாக இணைத்து கூப்பிக்கொள்றப்போ நீயும் நானும் சமமானவன்கிற தத்துவம் தெரியப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் கைகளை கூப்பி தலையை சாய்த்து மரியாதை செலுத்தும் பொழுது ஒருவரினுடைய பணிவுடைமை காட்டப்படுது. இந்த நமஸ்காரம் அப்படிங்கிறது நம்ம மனிதர்களுக்கும் செய்யக்கூடிய ஒன்று தான். சில நமஸ்காரங்கள் தெய்வத்திற்கு மட்டுமே உரியவைன்னு பேசினோம் இல்லையா? இந்த நமஸ்காரமானது நம்ம பொதுவாக யாராவது பெரியவங்களை சந்திக்கும் போது கூட அந்த மாதிரி வணக்கம் சொல்றது உண்டு. கைகளை கூப்பி தலைக்கு மேலே நம்ம செய்யறதுங்கிறது தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு முறை. அப்புறம் சரணஸ்பர்ஷம். வணக்கங்கள்ல 6 வகைகள் இருக்குன்னு சொன்னேன். அஷ்டாங்கனம், சாஷ்டாங்கம், பஞ்சாங்கம், அபிநந்தனம், நமஸ்காரம், அப்புறம் சரணஸ்பர்ஷம்னு சொன்னேன். சரணஸ்பர்ஷம் அப்படின்னா, சரணம் அப்படின்னா பாதம், ஸ்பர்ஷம் அப்படின்னா தொடுறது. கால்களை தொட்டு வணங்குறது அப்படிங்கிறதா இந்த சரணஸ்பர்ஷம். தெய்வம், தாய், தந்தை, குரு, சான்றோர், இவங்களையெல்லாம் இந்த சரணஸ்பர்ஷம் மூலமாக நம்மளுடைய மரியாதையை அவங்களுக்கு நம்ம செலுத்துவோம். கால்களை தொட்டு வணங்கக்கூடிய முறை. தெய்வம், தாய், தந்தை, குரு, சான்றோர்கள் இவங்களுக்கு மட்டுமே உரித்தானவை இது. தெய்வங்களினுடைய கால்களை தொட்டு வணங்குறது இறைவனிடம் சரணடைதல்ங்கிற தத்துவத்தை குறிக்கக்கூடியது. மற்றவர்களினுடைய கால்களை தொட்டு வணங்குறது அப்படிங்கிறது வெவ்வேறு தத்துவம் உடையது. வாழ்க்கையில் சிறந்தவர்களினுடைய அறிவுரைகளையும் கருத்துக்களையும் போதனைகளையும் நாம் பின்பற்றினா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதுவே கால்களை தொட்டு வணங்கக்கூடிய முறை உணர்த்தக்கூடிய தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வகையான மனிதர்களுக்கும் நமஸ்காரம் முறையில் நம்ம மரியாதை தரணும். ஆனால் கால்களை தொட்டு வணங்கக்கூடிய முறை அப்படிங்கிறது தெய்வம், தந்தை, தாய், குரு,
சான்றோர் இவங்களுக்கு மட்டுமே உரித்தானது. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.